அப்பாடா அப்படின்னு மல்லி ஒரு பெருமூச்சு விட போகிறாங்க. ஏன் அப்படின்னா, விஜய் வந்து விடுதலை ஆக போகிறாரு. அப்போ அந்த இடத்துல வந்து யார் உள்ளே போகிறாங்க அப்படின்னா, ராஜி தான் உள்ளே போகிறாங்க. ஏன்னா மல்லி என்ன நினச்சாங்க, விஜய் மல்லிக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அந்த சத்தியம் தான் நிறைவேறுது. உன் கல்யாண நாளுக்கு கூட இருப்பேன் மல்லி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம கல்யாண நாளுக்கு கூட இருப்போம் மல்லி, சேர்ந்துருப்போம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருந்தாங்க. இப்போ அந்த விஷயம் தான் நடக்க போகுது. அப்போ இதுக்கு அடுத்தால என்ன நடக்கும்? ஏன்னா இன்ஸ்பெக்டர் தீபிகா வந்து மல்லியை தான் பழி வாங்கணும், மல்லியை உள்ளே தள்ளணும்னு தான் நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் அவங்க நினச்சது நடக்கலை அப்படிங்கிறது தெரியுது. அப்போ ஏன்னா இந்த இடத்துல வந்து இவங்க சுடரை வந்து கொலை பண்ணது ராஜி அப்படிங்கிற மாதிரி அரெஸ்ட் ஆகிறாங்க. அப்போ இந்த விஷயத்தில் வந்து இவங்க யார் தீபிகா என்ன பண்ண போகிறாங்க? ஏன்னா அவங்களோட நோக்கம் மல்லியை பழி வாங்கிறதுக்காக தான் இங்கே வந்திருக்காங்க. அப்போ இப்போ இந்த கேஸில் வந்து ராஜி உள்ளே வந்துட்டாங்க அப்படின்னா, அப்போ விஜயும் மல்லியும் வெளியில் தான் இருப்பாங்க. அவங்கள என்ன பண்ண முடியும் இந்த தீபிகாவால் அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்குமே வரலாம். ஆனால் இது வந்து விட்டு பிடிக்கிறது அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. ஏன்னா மல்லி வந்து உள்ளே இருந்தாங்க அப்படின்னா அவங்கள கோர்ட்டில் ஹேண்ட் ஓவர் பண்ணணும், அதுக்கப்புறம் வந்து அவங்கள ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி இந்த தீபிகா நினச்சிருக்கலாம். இல்லை அப்படின்னா இப்போ இந்த சந்தர்ப்ப சூழ்நிலையில் ராஜி அரெஸ்ட் ஆகுவாங்க. ஏன்னா இந்த சுடர் வந்து பின்னாடி இருந்து இந்த ராஜியை முதல்ல மாட்டி விடுவோம், விஜயை வெளியே கொண்டு வருவோம். ஏன்னா விஜய் வெளியே இருந்தால் தான் நமக்கு பணம் நிறையா கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்த இந்த சுடர் ரகு எல்லாருமே உணர்ந்திருப்பாங்க. ஏன்னா எப்போ விஜய் வெளியே இருந்தால் தான் மொத்த பணத்தையும் நம்ம அடிக்கலாம், கதிரேசன்கிட்ட இருந்து அடிக்கலாம், இந்த விஜய்கிட்ட இருந்து அடிக்கலாம். அதனால் ராஜிக்கிட்ட இருந்து பணத்தை ஒன்றும் அடிக்க முடியாது, அவங்கள்ட்ட அந்த அளவுக்கு பணமும் இல்லைங்க தெரிஞ்சிருக்கும். அப்போது இந்த கேஸில் வந்து இவங்கள ராஜியை மாட்டி விட்ருவோன்னு இந்த ரகு சுடர் குரூப் தான் திட்டமிட்டு பிளான் பண்ணியிருக்காங்க. அதனால தான் இப்போ வந்து ராஜி அரெஸ்ட் ஆகியிருக்காங்க. ஒரு வகையில் ராஜி அரெஸ்ட் ஆன நல்லது தான். விஜய் வெளியே வந்துடுவாங்க, அவங்க கல்யாண நாளையும் சிறப்பாக கொண்டாடுவாங்க. இந்த விஷயத்தில் உங்களோட கருத்து என்னங்க, அதை பதிவு பண்ணுங்கள். அதே நேரத்தில் இனி என்ன நடக்கும், தீபிகா என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிற பெரிய எதிர்பார்ப்பு இருக்க தான் செய்து. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.